பிரைஸ் லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன். ஏசாயா 54வது அதிகாரம் 7வது வசனம். இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன். இன்னைக்கு ஆண்டவர் நம்மள பார்த்தாங்க சொல்றாரு, மகனே மகளே, நிறைய மனுஷங்க உங்களை கைவிட்டாங்க, நிறைய பேர் உங்களை ஏமாத்திட்டாங்க, எல்லாராலும் ஏமாற்றப்பட்ட நிலைமையில நீங்க இருக்கீங்கப்பா, கவலைப்படாதீங்க, நான் உங்களை கைவிடல, என் இறக்கம் உங்க மேலதான் இருக்கு, உங்க மேல அன்பு செலுத்துற தேவனா உங்களோட கூட தான் இருக்கேன், உங்க பிரச்சனையை உங்க சூழ்நிலையை நான் மாத்த போறேன், யாரு வேணா உன்னை விட்டுட்டு போனோம், நான் உன்னை விட்டு போக மாட்டேன்னு சொல்லி ஏசப்பா இன்னைக்கு உங்களை பார்த்தாமா சொல்றாரு. கவலைப்படாதீங்க, நிறைய மனுஷங்க உங்களை ஏமாத்திட்டாங்க, நிறைய பேர் வாக்கு கொடுத்து உங்களை ஏமாத்திருக்கலாம், அவங்க எல்லாம் உங்களை காயப்படுத்தினா கூட ஏசப்பா எனக்கு உங்களை காயப்படுத்த மாட்டாருங்க. இமைப்பொழுது ஆண்டவர் நம்மளை கைவிட்டாரமா, ஆனா அவரோட இரக்கங்களால ஏசப்பா நம்மளை மறுபடியும் சேர்த்துக் கொள்ள போறாருங்க. நீங்க ஆண்டவர் விட்டு ரொம்ப பின்மாற்றத்துல இருக்கீங்க, ஆனா மறுபடியும் நீங்க ஏசப்பா கிட்ட வரத்துக்கு நீங்க ஒப்பு கொடுக்குறீங்களா? நீங்க தயாராகிறீங்களா? பைபிள் படிங்க, பிரேயர் பண்ணுங்க, நீங்க எதில் விட்டீங்களோ அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏசப்போட ஐக்கியப்பட்ட வாழ்க்கை வாழ்றதுக்கு நீங்க தயார்னா உங்க பிரச்சனையை மாற்றத்துக்கு ஆண்டவர் தயாருங்க. எழுதி வச்சுக்கோங்க, இன்னைக்கு உங்க பிரச்சனை மாற போதுங்க, ஆண்டவர் மாற்ற போறார். ஏன்னா அவர் உங்க வாழ்க்கையில இன்னைக்கு வந்துட்டார். நீங்க விசுவாசிக்கிறீங்கன்னா அது ஆமென் போட்டுக்கோங்க, வசனங்களுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. God bless you. ஆமென்.